இன்னும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் உங்களுடைய ஆத்துமால இல்லாம கூட இருக்கலாம். Or it could be because you have not had the joy of salvation or the presence of Holy Spirit in your soul. நீங்க வருத்தப்பட்டு இப்படியே பாரம் சுமந்து கொண்டு ஒவ்வொரு வாரமும் வர்றது தேவ சித்தம் அல்ல, தேவனுக்கு பிரியமா இல்ல, தேவன் சந்தோஷமாக இல்ல. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில கொடுத்துட்டு போற அவர் உங்களை பாவத்தை உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார், உங்களை நடத்துவார். நீங்க உங்களால தாங்க முடியாது எல்லா காரியங்களையும் நீங்க என்ன செய்ய முடியாது, உங்களால கேரி பண்ண முடியாது. அவர் நமக்குள்ள வந்து வாசம் செய்ய விருப்பமாக இருக்கிறாரு. எரேமியா 31:25 வசனத்தை படிக்கலாம். Let's read from Jeremiah chapter 31 verse 25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களோடு இடைப்படுகிறார். The Lord is intervening with each and every one of us with a promise. From Jeremiah chapter 31 verse 25 it says, I will refresh the weary and satisfy the faint. யாரெல்லாம் விடாய்த்து ஒரு வியரி சோலோட, ஒரு சாரோஃபுல் சோலோட இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்களோ, உங்களை ஹோலி ஸ்பிரிட் இந்த நாளில நிரப்ப சித்தமாய் இருக்கிறாரு. Who are all weary or who are all come here with a sorrowful heart, today Holy Spirit is going to lift you up all. உங்களுடைய பலவீனங்கள் நிமித்தமாக இல்ல வாழ்க்கையில வருகிற காரியங்கள் நிமித்தமாக நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். You might be weary because of the problems that are coming in your life or the things that has been happening in your life. எரேமியா இந்த வசனத்தை சொல்லுகிறாரு. எந்த சூழ்நிலையில சொல்றாருன்னா, எல்லாம் பிடிக்கப்பட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க விடுதலை ஆக்கப்பட்டுட்டாங்க, ஆனா ஜனங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லை. In what context Jeremiah talks about this is they all have gone into exile and they have come out of it in freedom, but there is no joy among the people. அவங்களுக்குள்ளாக அந்த அடிமைத்தனத்தின் ஆவியும் கட்டுகளும் தான் நிரப்பப்பட்டதாக இருந்திருக்கிறது. They have been filled with the spirit of bondages and they have been bound in the spirit of slavery. அதனால அவங்களுக்குள்ளாக ஒரு ரியல் ஜாய் இல்லை. Because of that there is no real joy among them. கர்த்தர் டெலிவரராக இருக்கிறாரு, கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி விட்டாரு, அவங்க கானான் தேசத்தை பார்க்க போறாங்க. இதெல்லாம் கானான் தேசத்துக்குள்ளதாக இருக்காங்க, சரி இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி இல்லாம அந்த நாட்கள்ல இருந்திருக்கிறாங்க. The God has been their deliverer and he have brought them out of this exile. They are living in Canaan, but still even out of those they did not have any joy within them. அப்ப ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு தான் ஆண்டவர் எரேமியா மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறாரு. இவங்க எல்லாம் வெளியே பார்க்கறதுக்கு நல்ல உடுப்புகளை உடுத்தி கொண்டு வர்றாங்க, ஆனா உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு, விடாய்த்த ஆத்மாவோட இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, தொய்ந்து போன ஆத்மாவோட நீங்க உள்ள உட்கார்ந்து கொண்டு உள்ள ஆத்மா உங்களுக்கு தொய்ந்து போய் கொண்டிருக்கிறது. This is why God speaks through the prophet Jeremiah, like they have everything well when you look outside, but inside their soul is been very weary and faint. That's exactly what God is speaking to you all as well, that you all are sitting here but your soul has been weary and faint. ஆண்டவர் இந்த நாளிலே உங்க ஆத்துமாக்களை புதுப்பிக்க விரும்புகிறார். Today the Lord wants to refresh your weary soul. மறுபடியும் உங்களை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள கொண்டு போக விரும்புகிறார். He wants you to take through another transformation. நீங்க இப்படியே இருக்கிறது தேவ சித்தமோ திட்டமோ அல்ல. It is not his plan or will for you to be like this. ஆண்டவருக்கென்றே நீங்க மகிழ்ச்சியாக விடுதலையோடு ஒரு டெலிவரன்ஸோட தேவனை துதித்து ஆராதித்து உங்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. The will of God is you with full joy, full deliverance and full freedom, that he wants you to praise and worship him. அந்த வியரி சோல் அப்படிங்கறதை எடுத்து பார்த்தோம்னா, if we just see about this weary soul, ஆமா, இந்த விடாய்த்த ஆத்மா என்பது ஒரு மனிதனுக்குள்ளாக அவன் விடாய்த்து போகிறான் அப்படின்னா அது பிசாசுடைய கிரியையாக தான் இருக்கிறது. if a man has been very weary, that is the work of Satan. பாத்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு ஆத்மாவை விடாய்த்து பண்ண முடியாது. In general, a soul cannot go into this weary state. ஆமா, அவருக்குள்ளாக ஒரு ஆத்மாக்குள்ளாக ரொம்ப பலுக்கள் ஏற 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 எப்படி ஒரு பிசிக்கல்ல ஒரு சோர்வு வரும், நம்ம பிசிக்கலாக நிறைய காரியங்களை செய்கிற போது, வேலை செய்கிற போது நம்மளால தாங்க முடியாத பலுக்களை நம்மளால தூக்குகிற போது நம்ம என்ன ஆயிடுவோம்,
சோர்ந்து போயிடுவோம். அதே போல தான் உங்கள் ஆத்மா, இன்னர் சோல் உங்களுக்குள்ள இந்த நாளில் விடாய்த்து இருக்கிறது. ஏன் அப்படி விடாய்த்து இருக்கிறதுனா, அதிகமான பலுக்களை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. Physically, how do we get tired? When we just carry a burden that which we are not able to carry it. And when we have been taking load after load, it's when our physical body gets weak or weary. Exactly in the same way, when does your soul gets weary or tired? It's when you take too much of burden within you. ஆமாம், அந்த பேர்டன் வந்து அது பாவ ஒரு பலுவா கூட இருக்கலாம். It could be a burden of sin. அல்லது உலகத்தின் கவலையாக இருக்கலாம். Or it could be the problems in the world. இன்னும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை, பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் உங்களுடைய ஆத்துமால இல்லாம கூட இருக்கலாம். Or it could be because you have not had the joy of salvation or the presence of Holy Spirit in your soul. அப்போ அதனால தான் நீங்க அந்த பர்டனை கேரி பண்ணிட்டே இருக்கிறீங்க. Maybe because of that you are carrying that burden. பாவத்தை விட முடியாத பழக்கவழக்கங்கள் உங்ககிட்ட தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. Maybe you have got a habit that you are not able to come out of that sin. நினைக்கிறீங்க ஆனா விட முடியல. You think about it but you are not able to come out of it. வாரம் வர்றீங்க, நம்ம இந்த வாரம் விட்டுருவோம், இந்த வாரம் நல்லா இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு போறீங்க, ஆனா உங்களால விட முடியல. Every week you come and make a decision that you want to get out of it but you are not able to. உங்களை மறுபடியும் பலவீனப்படுத்துகிற பிசாசானவன். It is the Satan who just makes you weary after weary. ஏன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய பலனோ வல்லமையோ இல்லாதபடினால தான் நீங்க மறுபடியும் அந்த காரியங்கள்ல விழுந்து கொண்டே இருக்கிறீங்க. The reason for that is because you do not have that the power and the might of Holy Spirit within you. That is why you are just falling into that sin again and again. என்னைக்கு வல்லமையை நீங்க தரித்து கொள்ளுகிறீங்களோ அந்த நாளில நீங்க பிசாசானவனோட எதிர்த்து போராட முடியும். உங்க ஆத்துமாக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க கண்டுகொண்டு அதற்கு எதிர்த்து நீங்க என்ன செய்ய முடியும்னா போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். On the day you just understand that the might of the Holy Spirit within you, on that day you will be able to fight against Satan and you will be able to identify all those things that make your soul weary and come out of it. உங்களுடைய சொந்த ஸ்ட்ரெngthல நீங்க விட நினைச்சீங்கன்னா நிச்சயமாக முடியாது. உங்களுக்கு நீங்க சோர்ந்து போயிருவீங்க. அவ்வளவுதான். நினைக்கிறீங்க, முயற்சி பண்றீங்க, பிசிக்கலாக ஃப்ளஷ்ஷாக மைண்டில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, அதை வச்சு இப்படி பண்ணிடுவோம், இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம் அப்படின்லாம் நினச்சி பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறீங்க. ஆனால் அது சக்ஸஸ் ஆக உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது. With your own strength you try to come out of it or you try to overcome the sin what you are going through, but you will just face tiredness in that because in your physical strength you plan, you decide that this is how I want to come out of it, but with your own strength you will not be able to succeed in what you are trying to do. மத்தேயு 12:43 எடுத்து திருப்பிக் கொள்ளலாம். Let's turn our Bible to Matthew chapter 12 verse 43. பாருங்க, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். When an impure spirit comes out of a person, it goes through arid places, seeking rest and does not find it. ஒரு அசுத்த ஆவி மனிதனுக்குள்ளாக இருந்து வெளியே போகிற போது அது போய் வெளியே தேடுதான். இந்த வசனம் என்ன சொல்லப்படுகிறதுனா, வெளியே போய் எங்க ரெஸ்ட் கிடைக்கும் நமக்கு, எங்க நம்ம நல்லா படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அதை அலையுது. ஆனால் அதிலெல்லாம் அதுக்கு என்னதில்லை, நல்ல ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ் இல்லாதனால மறுபடியும் எந்த மனிதனை விட்டு வெளியே வந்ததோ அந்த மனிதன் ஜோடிக்கப்பட்டு நல்லா ஓப்பன் பண்ணி இருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள ஜெபம் இல்லை, அபிஷேகம் இல்லை, ஜீவ தண்ணீர் இல்லை, ஆவியானவர் இல்லை, வார்த்தை இல்லை. அப்போ உடனே என்ன ஆகுதுன்னா அந்த அசுத்த ஆவி மறுபடியும் 7 பொல்லாத ஆவிகளை திருப்ப கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார்ந்துக்குது. What this verse says is when an impure spirit comes out of a person, it just goes around, searches for rest. When it's not able to find a rest, it just comes back to the same person because that person does not have a word or prayer or anointing or anything within him. So what the spirit comes back is, it just brings 7 more wicked spirit gets back into the same person. ஏன்னா நீங்க பொல்லாத ஆவி இளைப்பாறதுக்கு அப்படினா என்னது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்களுடைய சரீரத்தை விட்டு கொடுத்திருக்கீங்க. Because you have given out your body for that impure spirit to come and find rest in you. அப்ப பொல்லாத ஆவி உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குதுன்னா எப்படி நீங்க ரெஸ்டா இருக்க முடியும்? If an impure spirit is resting within your body, how come you can feel that rest? என்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் உள்ள இருந்து கிரியை செய்றாரோ அன்னைக்கு தான் முழுமையான விடுதலையாக நீங்க இருக்க முடியும். It's the day when the Holy Spirit is within you and he is doing his work, only then you will find the rest. அசுத்த ஆவிகளுக்கு இடங்கூடாதிருங்க.
Do not give space for impure spirit. அசுத்த கிரியைகளுக்கு இடங்கூடாதிருங்க. Do not give space for impure works within you. அது உங்களால உங்க ஆத்துமாவை நரகத்துக்கு தள்ளுகிறதாக இருக்கிறது. And that will take your soul into hell. அந்த அன்கிளீன் ஸ்பிரிட், உங்களை அன்கிளீன் காரியங்கள், நீங்க சின்ன சின்ன காரியங்கள் நினைக்கிறீங்க. ஒரு பொய் சொல்லுகிற போதே நீங்க நினைக்கிறீங்களா ஒரு மனிதன் சும்மா பொய் சொல்றா? இல்லை, அதுக்கு பின்பாக அசுத்த ஆவி அவனுக்குள்ள கிரியை செய்கிற போது தான் அந்த பொய் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, தவறான காரியங்களை பார்க்கிறது, தவறான காரியங்களை செய்கிறது. இது எல்லாமே பின்னாடி இருந்து இந்த அசுத்த ஆவி கிரியை செய்கிறதாக இருக்கிறது. You might think it is a very small task. Do you think a person just lies on his own? It's just the impure spirit within himself. It's making him to do the incorrect works. So whether it is like lying or just watching wrong things or saying wrong things, it is all the work of impure spirits within you. ஏன்னா அது சின்னதாக தொடங்கி அதில் என்ன ஆயிடுறாங்க, அடிக்ட் ஆயிடுறாங்க. அப்போ என்னது, பிசாசானவன் அதில் உங்களை கட்டி வைத்திருக்கிறான், கட்டி வைத்துட்டான். It just starts with a small task, but you get addicted into it over time. So the Satan just binds you into that work. ஒன்று காரியம்னா நீங்களா விட்டு வெளியே வந்துடலாம், வார்த்தையை கேட்குற போதே அப்படி டெலிவரன்ஸ் ஆயிடுவீங்க. ஆனால் உங்களை சாத்தான் கட்டிட்டான்னு வைங்களேன், இந்த காரியங்களில் நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலான பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையே அல்லாமல் நீங்கள் விடுதலை ஆக முடியாது. If it is just a small thing, you can just come out of it by just listening to the word or by prayer. But if you got addicted to it, unless and until you have the strength of the Holy Spirit, you will not be able to overcome that addiction. பரிசுத்த ஆவியானவரும் நீங்க சரண்டர் பண்ணாமங்க உங்க மேல அவர் கிரியை செய்ய மாட்டார். Holy Spirit will not be able to do his work until and unless you surrender to ஆமாப்பா, him. நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னால் விட முடியல, இந்த பலவீனங்களிலிருந்து என்னால் வர முடியல, என் ஆத்துமாக்கு இளைப்பாறுதலே இல்லாமல் இருக்கிறதே அப்படின்னு தேவ சமூகத்தில் என்னைக்கு விழுகிறீங்களோ அன்னைக்கு தான் ஒரு முழுமையான விடுதலை பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறவராக இருக்கிறாரு. Only on the day you just surrender yourself and then you ask Lord, saying that Lord, yes, I have done this mistake, I'm trying to come out of it but I'm not able to. The moment you surrender yourself in his presence is only the day that the work of the Spirit starts within you. சோல் ப்ராஸ்பெரிட்டியா இருக்கணும்ங்கிறது தான் தேவ சித்தமாக இருக்கிறது. The God's will is for the soul to have its prosperity. லிபர்ட்டியா இருக்கணும். It should have its liberty. நம்ம பார்க்குறோம் வீடுகளில் எல்லா பொருட்களும் இருக்கிறது தான் என்னது, ப்ராஸ்பெரிட்டி. ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங்கை கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம், ஒரு வீட்டுக்குள்ளே எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் அந்த மனிதனுக்குரிய ஆத்துமா தொய்ந்து போய் விடாய்த்து போய் பிசாசின் கிரியைகளினால் கட்டப்பட்டு இருந்தால் அவன் நித்திய ஜீவனுக்கு போக முடியுமானா கட்டாயம் போக முடியாது. You might have heard about the prosperity teaching, or you think that only when your house is filled with all those stuffs and things, that is what prosperity that you think. But it is not actually not. If your soul has been weary and fainted, and you will not be able to enter into heaven. பார்த்தீங்கன்னா அந்த ஆத்துமா விடுதலையோடு தேவனை ஆராதிக்கணும். உங்களால் இந்த இடத்துல விடுதலையோடு ஆராதிக்க முடியுதா? இந்த இடத்துல இல்லாமல் வீட்லேயும் எவ்ரிடே விடுதலையோடு ஆண்டவரோட உறவு கொள்றீங்களா? உறவில் அவர்கிட்ட ஜெபிக்கிறீங்களா? அதுதான் ஒரு ஆத்துமா விடுதலை அடையப்பட்டிருக்கிறது என்பது அர்த்தம். If you are able to come here and then worship the Lord freely, and even in your house you are able to be in his presence and worship him freely every day, that shows that your soul is being delivered completely. இன்னும் ஆண்டவருடைய உறவில் உங்களால் நிலைக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, அபிஷேகத்தில் நிரம்ப முடியல, வார்த்தையை வாசிக்க முடியலன்னா ஏதோ பாண்டேஜ் இருந்து கொண்டே இருக்குது. ஃபுல் டெலிவரன்ஸ் ஆக முடியல, ஆகலைங்கிறதான் அர்த்தம். Or if you still not able to pray longer, not able to build your relationship with God, not able to read the word of God for a long time, it shows that you are into some kind of bondage. லூக்கா 13:16 பாருங்க. இதோ சாத்தான் 18 வருடமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்திய ஆண்டவர் விடுதலையாக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, பலவீனப்படுத்துகிற ஆவி, அவ ஆலயத்துக்குள்ளதான் இருந்திருக்கிறா, 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை பலவீனப்படுத்தி கொண்டு இருந்திருக்கிறது. Luke chapter 13 verse 16 says that lady has been bound for 18 long years. She has been living in the temple, but still she has been bound and it have made her weak. பார்த்தீங்கன்னா 18 வருஷம் ஒரு கட்டோட அந்த அம்மா உட்கார்ந்து கொண்டு இருக்குது.
This lady has been in bondage for 18 years. அந்த அம்மாவுக்கு விடுதலை அந்த நாளிலே இயேசுப்பா கொடுக்கிறாரு. On that day, Jesus gives her the deliverance. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை விரட்டுகிறாரு. And he chases away the spirit that weakens her. அவள் கூனியாக இருக்கிறாள், நிமிர்ந்துறா. She was able to just stand back after the deliverance. ஆமா, நீங்க ஏதாவது காரியத்தை நிமிர்ந்து செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்க, ஆனா உங்களால நிமிரவே முடியல. உங்களை கூணு படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னா உங்களை படுத்தி கொண்டு இருக்குது. ஆண்டவர் பேசுறாரு, உங்களை வீக்காக பிசாசானவன் உங்களை வீக் படுத்தி கொண்டே இருக்கிறான். If you want to straighten up and do something with full courage, and if you're not able to do it but you are just bent over, it means that the Lord is just delivering it, saying it to you all that you are in some kind of bondage. பரிசுத்த ஆவியானவர் உங்களை இன்னைக்கு நிரப்ப அவர் சித்தமாக இருக்கிறாரு. The Holy Spirit is ready to fill you all up today. அவர் உங்களை விடுதலையாக்க இந்த நாளில விரும்புகிறார். And he desires to deliver you all. நீங்க எதிலெல்லாம் வீக்காக உங்களை பலவீனப்படுத்துதோ அந்த காரியங்களில் இந்த நாளில அவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. இந்த நாளில உங்களை முற்றிலுமாக உங்க ஆத்துமால இருந்து அதுல ஒரு விடுதலையை காண்பீங்க. In what all things that you think that you are so weakened, just submit all those things in the presence of the Lord, and he will able to give you the deliverance completely out of all those things. ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 11:28 வசனங்களை பாருங்க. வசனங்களை பார்க்கறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறாரு. Matthew chapter 11 verse 28 says, "Come to me all you who are weary and burdened, and I will give you rest." ஆண்டவர் உங்களுக்கு ரெஸ்டை கொடுக்க விரும்புகிறார். The Lord desires to give you rest. நீங்க வருத்தப்பட்டு இப்படியே பாரம் சுமந்து கொண்டு ஒவ்வொரு வாரமும் வர்றது தேவ சித்தம் அல்ல, தேவனுக்கு பிரியமா இல்ல, தேவன் சந்தோஷமாக இல்ல. It is not the will of God, or he does not rejoice in that, or he has been grieved because of you coming weary and burdened every single week. அவர் சிலுவையில நமக்காக வேண்டி விட்டு சிறந்திருக்கிறாரு. சாத்தானை காலின் அடியில போட்டு நசுக்கி விட்டாரு. ஏனா உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறதுக்கு தான். He have taken everything on the cross, and he has crushed the Satan in his heel. Is just for him to give you all deliverance. பாருங்க, யோவான் 4:14 வாசிக்கலாம். Let's read from John chapter 4 verse 11. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். He said, "The water that I give to him will never thirst. Indeed, the water I give them will become them in a spring of water." இந்த விடாய்த்த ஆத்துமாவே பல டிரான்ஸ்லேஷன்ல பைபிள் ஹப்ல போட்டு பார்த்தா நிரப்புவேன், விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுவேன்ங்கிறதுக்கு நிறைய போர் இன்டு த ஹெவி வாட்டர், மோர் வாட்டர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. When I just read in the different translations in the Bible Hub, the word that says it's weary, it just gives an explanation that I will pour the heavy water into him. ஆமா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிற போது நம்ம எல்லா அந்த இளைப்பாறுதல் நமக்குள்ள வருது. நம்ம நீந்தி மூழ்கக்கூடிய அனுபவத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. When we receive the Holy Spirit, we get into this experience where that the whole living water comes within us, and we get deeper and deeper into it. நம்ம லைட் ஆயிட்டே இருப்போம். And we will become lighter. நம்ம flesh எல்லாம் லைட் ஆயிரும். And all our flesh will become lighter. நீங்க நினைக்கிற flesh காரியங்களை செய்ய முடியாது. And all the things, the fleshly things that you want to do, ஏன்னா அதுக்கு தான் பலன் இல்லாம போக வச்சிருவாரு. Because he will make you to feel that weakness. அது ஸ்ட்ராங்கா இருக்காது. It won't be strong. பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு மேலாக ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. The Holy Spirit will be stronger than that. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க தான் ஸ்ட்ராங், நான் நினைச்சா எதையும் பண்ண முடியும். நீங்க நினைச்சால எதையும் பண்ணவே முடியாது. பிசாசுடைய கரத்துல நீங்க இருக்கிறீங்க, அதனால தான் அப்படி சொல்றீங்க. நான் நினைச்சா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. பரிசுத்த ஆவியானவர் நினைச்சாதான் என் வாழ்க்கை விடுதலை ஆகும் என்பதை என்னைக்கு உணர்றீங்களோ அன்னைக்கு உங்களை தேவன் நிரப்ப வல்ல முடிய தேவனாக. You think with your own strength you will be able to do everything. It is just because you are on the hands of Satan you are able to confess like that. But what I'm saying is you won't be able to do anything out of your own strength. Only if Holy Spirit comes within you, only if he thinks, then you will be able to do all the things that சகரியால சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. In Zechariah the Lord says it is not by your power or by strength, it's by my spirit that everything happens. 2 கொரிந்தியர் 3:17 திருப்பிக் கொள்ளலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு.
Let's turn our Bible to 2 Corinthians chapter 3 verse 15 where 17, yeah. 17 says that now the Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is freedom. உங்களுக்கு விடுதலை, டெலிவரன்ஸ் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான். The freedom and deliverance, it's all through Holy Spirit alone. அது யாருக்கோ கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது ஒரு கூட்டத்தாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அது ஊழியம் செய்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, இல்ல அது ஒரு பெந்தைக்கோஸ்தை கூட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா அது தவறான கருத்து. If you think that this Holy Spirit has been given to only a certain group of people, or only to people who does ministry, or only to the Pentecostal churches, then you are wrong in your thoughts. ஏசப்பா சொல்லி இருக்கிறார், நான் போறேன், உங்களுக்கு உங்கள் தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில கொடுத்துட்டு போற, அவர் உங்களை பாவத்தை உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார், உங்களை நடத்துவார். நீங்க உங்களால தாங்க முடியாது, எல்லா காரியங்களையும் நீங்க என்ன செய்ய முடியாது, உங்களால கேரி பண்ண முடியாது. அவர் நமக்குள்ள வந்து வாசம் செய்ய விருப்பமாக இருக்கிறாரு. Jesus, before he leaves, he said to us that after I leave, I will send you a comforter who will lead you in all truth. Within our own strength, we will not be able to do it. It's only the Holy Spirit will be able to show us or make us realize and repent. ஆமாப்பா, நான் இத்தனை நாள் ஜெபிக்கிறேனே, ஆனால் இதிலிருந்து எனக்கு விடுதலையே இல்லையே, எவ்வளோ நாள் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், தீர்மானம் எடுக்கிறேன், ஆனால் இந்த தீர்மானத்திலலாம் நான் தவற விட்டுறேன், தோல்வி அடைந்துடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த நாள் உங்களுக்குரிய நாள். இந்த நாளில் உங்களை நிரப்ப வல்லமுடைய தேவனாக இருக்கிறாரு. If you think that you have been failing in all the actions that you are taking all these days, you have been praying for so long, but still if you are not able to come out of it, if this is the thought within you at the moment, today the Holy Spirit is able to fill you all and help you to overcome it. ரெண்டாவது அதுல தொய்ந்த ஆத்துமா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. It says one who is faint in soul. sorrowful soul ன்னு கொடுக்கப்பட்டிருக்குது. It's sorrowful soul. sorrowful எதுக்கு கவலை அப்படின்னா, சாதாரண கவலையெல்லாம் இல்லை. சிலருக்கு வந்து எது எடுத்தாலும் கவலை, பிள்ளையை நினச்சி கவலை, இன்னும் பேரன் பேத்தி பிறக்கவே இல்லை அவங்கள நினச்சி கவலை. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் 1000 ஜென்ரேஷனுக்கு கவலையை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. So when we say like sorrowful, why are you worried about, or why are you grieving about? Some, for everything they will just grieve about. If they think about their children, they will start feeling sad, and they will also feel sad about the grandchildren who they have not got it yet. இப்போ நடக்கிற பிரச்சனையை கவலை பார்க்கிலும் இன்னும் என்னமோ அப்போ நடக்கிற பிரச்சனையை தான் ஒரு 100 வருஷம் 50 வருஷம் கழித்து என்ன நடக்க போகுது, என்ன சேர்த்து வச்சுருக்கோமா, நம்ம பிள்ளை யாரை கல்யாணம் பண்ண போகுது, நம்ம பையன் யாரை கல்யாணம் பண்ண போகிறான், யார் மருமகமா, என்ன இந்த கவலையெல்லாம் நிறைய கூட்டிட்டு போல இருக்குது. More than worrying about what is happening currently, but some people will just worry about the things that are going to happen in future, in next 10 or 20 years. They might be thinking or worrying about who their son or daughter is going to get married. ஆண்டவர் இந்த நாளில் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். The Lord has given you life at this point of time. உங்க பிள்ளைகளை பார்க்கக்கூடிய கிருபைகளை தந்திருக்கிறார். He has given you the grace to see your children. நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு இந்த நாளில் சாப்பாடை கொடுத்திருக்கிறார். We have got enough food for us to feed. நல்ல உடுப்புகளை உடுத்தி நல்ல ஸ்தலத்துல தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். And has given us good clothing and have given us a good status. ஏன் கவலைப்படுறீங்க? Why are you worried about? ஆண்டவர் இங்க கொண்டு வந்தவர் உங்களை விட்டுருவாரா? The God who have brought you here, will he forsake உங்களை you? அப்படி வெட்கப்படுத்த அவர் தீர்மானிக்கல. He has not decided to shame you. நீங்க பிசாசுக்கு கொடுக்கும்போது தான் அவன் தான் உங்களை வெட்கப்படுத்த நினைச்சிருக்கிறான். It's only when you feed Satan, it is he who wants to put அவர் you into தெரிந்து shame. கொண்டவர், அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். He has chosen you, he has called you, and he is faithful. உங்களை ரட்சித்த தேவன் அவர் உங்களுக்கு ஒரு முழுமையான டெலிவரன்ஸ், முழுமையான ஒரு ஜாயில நீங்க வாழ வேண்டும் என்பதை தான் அவர் சித்தமாக இருக்கிறார். The Lord who has saved you, his only will is for you to live with deliverance and with complete joy. பிசாசானவன் சில நபர்களை இந்த கவலையை கொடுத்து அந்த கவலையிலேயே கட்டப்பட்டு வச்சுட்டான். The Satan just gives that sorrow, and he has bound him in that sorrow. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மத்தேயு 6:26 எல்லாத்துக்கும் இந்த வசனம் எல்லாம் தெரியும், ஆனால் தெரிஞ்சாலும் நான் கவலைப்படுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. Everybody knows this verse from Matthew chapter 6 verse 26, but still அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறாரு. The Lord is asking you, are you not much more valuable? ஆமாம், பறவை எல்லாத்தையும் போஷிக்கிறாரு, ஆடு மாடெல்லாம் போஷிக்கிறாரு, நம்மளையும் போச்சு கொண்டு தான் இருக்கிறாரு.
வனாந்தரத்தில் நடந்த ஜனங்களையும் போஷிச்சு கொண்டு தான் இருக்கிறாரு. காடைகளை கொண்டு போஷிச்சார். ஆனாலும் முறுமுறுப்பு, ஆனாலும் கவலை, ஆனாலும் அழுக, ஆனாலும் குறை சொல்கிறது, இதுதான் நம்மகிட்ட நிறைய கூட்டிட்டு. அப்போ பிசாசுக்கு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ இன்னும் கவலை, இன்னும் இது பாரு, இதை பாரு, இதை பாரு, இதை பாரு, வேலையில் இதை பாரு அப்படின்னு உங்களை எல்லாம் அந்த கவலைக்குள்ளேயே கொண்டு போய் வச்சுட்டான். The Lord feeds the birds and the cattle. He also feeds us even today. And He has also fed the Israelites when they were going through the wilderness. But even after that, if we have still been worried about this thing or the other thing, it is very clearly the things that Satan has given to you, the sorrows of all things, and he has kept you bounded to that. மத்தேயு 6:31 ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. Matthew chapter 6 verse 31 says, so do not worry, saying, what shall we eat, or what shall we drink, or what shall we wear? ஆனால் எல்லாம் சாப்பிட்டுட்டே ட்ரிங்க் பண்ணிட்டே இதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். But even after drinking and eating well, என்ன ஆச்சரியமாக இருக்கிறது நமக்கு, அதுவும் நம்ம கம்யூனிட்டி. And we still be worried about all those things. That is why I'm just quite surprised காலையில about. breakfast சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. We had our breakfast in the morning. ஃபாஸ்டிங்ல சிலர் வந்திருக்கீங்க. Maybe some would have come in fasting. ஆனாலும் மத்தியானம் என்ன சாப்பிடுறது? But still in the afternoon, what are we going to eat? நேற்று வேலண்டைன்ஸ் டேயோட நைட்டு டின்னர் சிலருடைய குடும்பத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை சரி செய்ய இப்போ இன்னைக்கு பிளான் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. பாருங்க, அப்போ நம்மளுடைய நினைவுகள்லாம் எங்கே இருக்கு? இல்லை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்கள் குழந்தைகளை குறிச்சோ படிப்பை குறிச்சோ இதெல்லாம் கவலை விட்டுருங்க. தேவ சமூகத்தில் பரிசு ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. We just worry about so many things, but what the verse says is, first seek the kingdom of the Lord, and everything else will be given unto you. So just do not worry about your children or anything that happens. Just leave everything to the God, and He will look after it. சிலரை பார்த்தா 15 வருஷம், நான் 20 வருஷம் அவங்கள பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கவலையாக தான் இருப்பாங்க. ஏன்னே தெரியாது. ஆனால் அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் நான் கேட்டாலே கவலையாக இருக்குது, கவலையாக இருக்குது, கவலையாக இருக்குது சொல்லுவாங்க. இந்த கவலை ரொம்ப பட்டுட்டே இருந்தீங்கன்னா பிசாசானவன் கிரியை செய்து வார்த்தையே உங்களுக்குள்ளே போகாத அளவுக்கு அடைச்சி வச்சுருவான். பாருங்கள், மார்க் 4:18 வாசிக்கலாம். I have seen many people who have been there 15, 30, 20 years I have known about them. But if you ask them every time, they will say that they have been just worried about every single thing. It means that Satan has just blocked so that the word of God is not able to get into you and do his work. Let's read Mark chapter 4 verse 18. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நொறுக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. உலக கவலை என்ன? தேவ ராஜ்யத்தை குறிச்சா கவலை? ஐயோ, இவ்வளோ பெர்சிக்யூஷன் ஆகிறாங்களே, நம்ம ஜெபம் பண்ணணுமே, ஆத்மா இப்படி அழிந்து போகுதே, இல்லை நரகத்துக்கு போய் கொண்டு இருக்கிறாங்களே, எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குது, இயேசு விடுதலை கொடுக்குறாரு, இந்த கவலையா? தேவ ராஜ்யத்தை குறித்த கவலை இல்லை, உலக கவலை நிரப்பி கொண்டு இருக்குது. So this verse says it's about the worries of the life. Are you been worried about all the things that are happening, the prosecution that's been happening around the world, the persecutions that are just happening around, there are many souls that have been not saved. Is your thoughts or worries all about that? No, about this worldly life. ஆமாம், அந்த வேர்ல்ட்லி இச்சையும் வேர்ல்ட்லி காரியங்களும் உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கிறபடினால அது நிரப்புறதே பிசாசானவன் தான். நீங்கள் விட்டு கொடுத்துட்ருக்கிறீங்க. அதனால் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியாமல் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில். It is Satan who just fills your heart with all those thoughts about this life, and that is why the work of the Holy Spirit is not able to happen. எவ்வளவு வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் வாசித்தாலும் அது பலனற்று போகிறதாக இருக்கிறது. ஏன் பலனற்று போகிறது? அப்போது எல்லா தாட்டு, நம்மளுடைய மைண்டு எல்லாம் வெளியே இருக்குது. என்ன பண்ண போகிறோம்? பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்களா நிறையா? அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா தெரியல. ஜோஷா பிரதர் தான் பண்ணியிருப்பார் போல இருக்கு. How much of promise verses that we receive each and every single time, but those promises all become vain and is not able to do its work. It is just because your entire mind has been filled with the thoughts of this world.
பாருங்க, ஆண்டருடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யணும் பிள்ளைகளே. நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டு ஒன்றும் நடக்க போறதில்லை. கர்த்தர் உங்களை நல்லா வைத்திருக்கிறாரு. நல்ல ஜாயாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். அவருக்கென்று நம்ம ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளில் முடிவெடுங்க. My dear children of God, do not just worry about anything. Just make a decision today that the word has to do its work within you and you have to do work for his kingdom. ஆமா, ஹோலி ஸ்பிரிட் எப்படி வருவாரு? யாருக்குள்ள வாசம் செய்வாரு? How does Holy Spirit comes and who does he dwell with? 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கலாம். Let's read from 1 Corinthians chapter 6 verse 19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று சரி, உங்க சரீரம் இது தேவனால கொடுக்கப்பட்ட சரீரம். நம்ம தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கோம். ஆனா ஆதாம் முதல் இப்ப வரைக்கும் நமக்கு இந்த யாரு இந்த உயிரை கொடுத்தது? நம்ம பிறந்தது தேவனால நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறோம். So this body that you have received from God, yes, we have been born to our parents, but from Adam till today, that this body has been given by our God. அடுத்து வாசிங்க. உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவே. ஆமா, என்னது? நீங்க டெம்பிள் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். இப்பதானே எக்ஸாம் எழுதுனீங்க. Your body is the temple of Holy Spirit. ஆமா, டெம்பிள் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அசைவாடுகிற ஆலயமாக நம்ம இருக்கிறோம். That we are the temple where the Holy Spirit hover over within. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அலக்களிக்க மாட்டார். நீங்க நினைக்காதீங்க, அசுத்த ஆவிகள் தான் நம்மளை நம்மளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுது, நம்மளை எல்லா காரியங்களையும் செய்து. பரிசுத்த ஆவியான கடவுள் அப்படி இல்லை, ஆண்டவர் அப்படி கிடையாது. நமக்குள்ள வருகிற போது அவர் ஜென்டிலா வராரு. எது தப்பு எது ரைட்டு, நீ எப்படி நடக்க வேண்டும், இது ஆண்டவருக்கு பிரியமில்லை அப்படின்னு நடத்துகிறவர் தான் ஹோலி ஸ்பிரிட். You don't need to fear about the Holy Spirit within us. It is only the impure or the unclean spirits will just make you to do all those things that you are feared of. But Holy Spirit, he is a gentle person. He comes within us and he will just teach us what is right and what is wrong. ஒரு வீடு சுத்தமா இருந்தாதான் நம்ம போய் உட்காரும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, அப்படித்தானே? Only when a house is clean that you will happily go and reside inside. அசுத்தமா இருக்கிற போது நம்ம போய் உட்காருவோம்னா அந்த இடத்துல உட்கார மாட்டோம். But if it is unclean, will we go and dwell in that? We never. அது ஸ்மெல்லா இருக்குன்னு வைங்க, நாற்றம் எடுக்குதுன்னு வைங்க, அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து சாப்பிடுவீங்களா? If it is stinky, will you just eat in that place? உட்கார்ந்து சாப்பாடு வாழையில போட்டு சாப்பிடுவீங்களா? Will you sit and eat in that ஒரு stinky உணவுக்கே place? கிளீனை பார்க்குறோம், அன்கிளீன்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டீங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் எப்பேற்பட்டவர், அவர் பரிசுத்துள்ள தெய்வமாக இருக்கிறாரு. அவர் நமக்குள்ள வாசம் செய்யணும், அசைவாடணும்னு அவர் விரும்புகிறாரு. ஆனால் நம்ம இருதயத்தில் கசப்பு, கோவம், பொறாமை, இச்சை இதெல்லாம் நிரம்பி இருந்ததுன்னா அவர் எப்படி அசைவாட முடியும்? Just for the food itself that we always look for clean places to sit and eat. If that is the case, the Holy Spirit, he is a pure holy God. If our heart or thoughts have been filled with anger, bitterness, jealous and lust, how will he come and dwell within us? அவர் நம்ம மேல ஒரு கார்மெண்டாக போடப்பட்டிருக்குன்னு வசனம் சொல்லுது. ஒரு அழுக்கு வஸ்திரத்தை நீங்க தரிச்சிட்டீங்க உட்காருவீங்களா? அடுத்தவங்க பார்க்குற போது அது அசிங்கமா இருக்கும், நாற்றம் எடுக்கும், ஸ்வெட் ஸ்மெல்லா இருக்கும். இல்லை வேற ஏதோ மேலெல்லாம் அப்பி இருக்கிறத போடுவீங்களா? போட மாட்டீங்க. அப்போ எப்படி நம்ம மேலே ஹோலி ஸ்பிரிட் இருப்பார்? நம்ம க்ளீன் ஸ்பிரிட், க்ளீனாக நம்ம ஹார்ட்டு எப்பொழுதும் க்ளீனாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். The verse says that the Holy Spirit is like a garment on us. Will you come here and sit with an old rag that is full of smell and unclean stuffs? We don't. நம்ம வெளியே வேணா கழுவி, இது நேற்று சாப்பிட்டீங்க, என்ன குப்பையாக இருந்திருக்கலாம், க்ளீனிங் எல்லாம் க்ளீன் பண்ணி இன்றைக்கி சுத்தமாக வச்சதுனால நமக்கு இது தெரிய மாட்டேங்குது, இது பண்ணுறோம். ஆனால் நம்ம உள்ளம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படணும். நம்ம உள்ளத்தில் என்னது க்ளீனாக இல்லாமல் வெளியே க்ளீனாக போட்டு ஆண்டவர் நமக்குள்ளே அசைவாட மாட்டாருங்க. நம்ம வெளியே ஆராதிக்கிறதுனாலையோ, வெளியே ஜெபிக்கிறதுனாலையோ, வெளியே காணிக்கைகளை கொடுக்கறதுனாலையோ ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்ய மாட்டார். நீங்கள் ஆண்டவருக்கு முழுமையான ஒரு சரண்டர், இன்னர் மேன், இன்னர் ஸ்பிரிட் க்ளீனாக இருக்கணும். அப்போ உங்களுக்குள்ளாக அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறாரு.
Just because you are coming here and doing the worship or doing a prayer or just showing off to in front of others, it doesn't mean that your inner man is clean. Only when your inner man is clean, only then the Holy Spirit will able to be dwell within you and able to do great things through you. நம்ம முகமூடி மறைத்து மனிதர்களுக்கு காண்பிக்கலாம், நம்ம வீட்டில் எல்லாருக்கும் காண்பிக்கலாம். ஆனால் நம்மளுடைய ஹார்ட்டு, நம்மளுடைய ஸ்பிரிட் எப்படி இருக்குது சொல்லி நல்லா தெரியும் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு. அவருக்கு நம்ம நிர்வாணமாக அவருக்கு முன்பாக இருக்கிறோம். கோபமாக இருக்கிறோமா, கசப்பாக இருக்கிறோமா, சண்டை போட்டுட்டு இருக்கிறோமா, இல்லை பாவத்தில் இருக்கிறோமா, எல்லாம் ஹி நோஸ் வெரி வெல். நம்ம இன் அண்ட் அவுட் நம்ம எப்படி நடப்போம் எல்லாம் அவருக்கு தெரியுங்க. அவர்கிட்ட உங்களை முழுமையாக நீங்கள் சரண்டர் பண்ணுகிற போது உங்களுக்குள்ள அவர் கிரியை செய்ய அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறாரு. Maybe you could have a mask and you can just hide things from others and from your family. But in front of Holy Spirit, we have just been so naked that He knows what is in our heart, what is in our thoughts. He knows in and out of what we think about. Only if we just be clean in our inner man, then He will be able to do great things. He will be able to do His work in us. ஆமாம், இன்னும் நிறைய வசனங்களை எடுத்துகிட்டு வந்தேன், அதெல்லாம் தேவையில்லை. இப்போ கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம் இதுக்காக வேண்டி. ஹோலி ஸ்பிரிட் வந்து நமக்கு ஹெல்ப்பராக இருக்கிறாரு. Let's all just raise up to our feet and then let's just pray for this point today. Holy Spirit is our helper. அவர் கம்ஃபர்டர் என்று சொல்லப்படுகிறது. It says that He is our comforter. அவர் வல்லமையை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். He is the Spirit that gives us the strength. உங்களுக்கு தான் வல்லமையை கொடுக்க அவர் இந்த நாளில் சித்தமாக இருக்கிறாரு.